ஹை ஃப்ரெண்ட்ஸ், காலையிலே போயிட்டு வேப்பந்தழை வெட்டிட்டு வந்துட்டாங்க. அதை வந்து மல்பரி வயலில் தான் கட்ட போகிறாங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் பின்னாடியே பொறுத்த காலை வச்சு மிதிக்குங்க. ஒரு பொருளை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூடாதுவாப்பா. நம்ம மல்பரி வயலில் தான் போய் கட்ட போகிறாங்க. இங்கே பாருங்கள், கட்டி விட்டாச்சு. எல்லாம் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்க வந்து வயலில் தான் இருக்காங்க. கொஞ்சம் மல்பரி தழையும் வந்து வெட்டி கட்டி விட்டுட்டு வரம்பா அப்படின்னாங்க. நம்ம அது கட்டி வீட்டுக்கு போயிட்டு அடை தீவனம் ஊற வைக்கணும், புண்ணாக்கு ஊற வைக்கணும், கடலை கொடி காய வைக்கணும், கொட்டா கூட்டணும், இவங்க வரத்துக்குள்ளார குடிக்கிறதுக்கு தண்ணி மொண்டு வைக்கணும், அடுத்தது கடலக்கொடியும் கொஞ்சம் அள்ளி வைக்கணும். இத்தனை வேலையும் இருக்குது. மணிமேகலை வந்திருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் தான் சீக்கிரம் செய்யலாம். கொட்டாயை வந்து கூட்டிகிட்டுருங்க வந்துடுன்னு தான் சொல்லிட்டு வந்திருக்குறோம். அவங்க வந்து கொட்டாயை கூட்டினாங்கன்னா நம்ம போயிட்டு மற்ற வேலையை வந்து செஞ்சிடலாம். கொட்டா கூட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 3.5 மணி நேரம் 3 மணி நேரம் குறைஞ்சது வந்து ஆகும். இப்போலாம் வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தை கூட்டிடும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பரண்டைக்கடியில் வந்து இப்போலாம் கூட்டுறது கிடையாது. அப்படியே வந்து விட்டாச்சு. மொத்தமாக வந்து அள்ளிக்கலாம். நம்ம எருவுலாம் அடிக்கும்போது அப்போ வந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. அதனால் வந்து கொஞ்சம் நேரம் வந்து மிச்சமாகுது. பரணை வந்து அடித்ததுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட்டுற செலவு கொஞ்சம் மிச்சமாகுங்கிறதுனால தான் நம்ம பரணை அடித்தோம். இருந்தாலும் வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே கூட்டிடுறது. பரண்டைக்கடியிலலாம் வந்து ஃபுல்லாகவே கூட்டிடுறது. இப்போ வந்து வேணாம் அப்படின்னு முடிவெடுத்து அப்படியே விட்டாச்சுப்பா. பரண்டைக்கடியில் வந்து கூட்டி ஒரு 15 நாள் தாண்டி போயிருக்கும். இங்கே பாருங்கள், பரண்டைக்கடியிலாம் அப்படியே விட்டாச்சு. நம்ம மற்ற இடத்துலாம் வந்து பரணை மேலே கீழே சைடில் எல்லாம் அடித்து கூட்டிட்டோம். அதுக்கு அடியில் மட்டும் கூட்டலை. அதாவது கூட்டி விட்டாச்சின்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நானும் கூட்டணும்னு நினைக்காதீங்க. நம்ம வந்து இன்றைக்கி கொட்டா கூட்டல, மணிமேகலை தான் வந்து ஃபுல்லாகவே கூட்டி விட்டாங்க. கடலக்கொடியும் வந்து கொஞ்சம் காய வைக்க சொன்னோம். அதையும் வந்து பர்தா போட்டு காய வச்சுருக்காங்க. ஒரு 4 கட்டு வந்து காய வைக்க சொன்னோம். அதையும் வந்து காய வச்சுருக்காங்க. அதையும் வந்து ஆட்டுக்கு அள்ளி வைக்கணும். இங்கே பாருங்கள், இந்த பர்தாவை போட்டு அதில் வந்து 4 கட்டு வந்து 3 கட்டு காய வச்சுருக்கோம். ஒரு கட்டு வந்து ஆட்டுக்கு வந்து அள்ளி கொண்டு அங்கே வச்சாச்சு. இதை நல்லா காய வச்சு நம்ம பர்தா போட்டு நல்லா இழுத்து மூடி வச்சிடுறது. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி வச்சோம்னா அது கொஞ்சம் முறுக்கு மாதிரி மொறுன்னு சாப்பிடுவானுங்க. கொஞ்சம் கம்பும் வந்து புடச்சி கொடுக்க சொன்னோம். ஏன்னா கம்பு தீட்டின கம்பு வந்து சரியாக போச்சு அடை தீவனம் ஊற வைக்கிறதுக்கு. அவங்களுக்கு வந்து மில்லுக்கு போகிறதுக்கு டைம் இல்லை. இன்றைக்கும் நாளைக்கும் வந்து ஊற வைக்கிறதுக்காக கொஞ்சம் புடச்சி தர சொன்னோம். அதான் புடச்சிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கருவாடு. என்னம்மா இதெல்லாம் காமிக்கிற அப்படின்னு நினைப்பீங்க. இதை காய வச்சுருந்தாம்மா, அதனால் உங்கள்கிட்ட அப்படியே காமிக்க. எங்கே வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரி போனதா சொன்னோம் இல்லையா. என்னம்மா கருவாடு வாங்குவா பாண்டிச்சேரி போனோம் அப்படின்னு கேட்பீங்க. இல்லை, நம்ம பாண்டிச்சேரி வந்து வேறு விஷயமா போனோம். அப்போ வந்து கடலூரில் வந்து இந்த மார்க்கெட் வந்து பார்த்தேன். கருவாடும் வச்சுருந்தாங்க, மீனும் வச்சுருந்தாங்க அந்த மார்க்கெட். அதாவது கடலூர் ஓட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு அதை பற்றி என்னென்னு தெரியல. கடலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 10 நிமிஷம் ட்ராவல். ஓட்டின்னு வந்து நம்ம டிக்கெட் எடுத்தோம்னா அங்கே வந்து நிறுத்துகிறாங்க. அங்கேயும் மீன் மார்க்கெட் இருக்குது. கருவாடும் விற்கிறாங்க, மீனும் விற்கிறாங்க. இங்கெல்லாம் நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 100 கருவாடு வந்து 30 ரூபா சொல்லுவாங்க. அதுவும் எடை கணக்கில் தான் தருவாங்க. அங்கே வந்து அப்படியே அள்ளி வச்சு கொடுத்தாங்க. நல்லா புது கருவாடாக இருந்துச்சா, அதனால் வாங்கியாச்சு. அதோட ரேட் வந்து 800 ரூபா. நம்ம 2 நடை போல் குழம்பு வச்சாச்சு. 800 ரூபா. பரவாயில்லப்பா, 800 ரூபாயாக இருந்தாலும் பரவாயில்ல. இங்கெல்லாம் வெறும் உப்பாக வேறு இருக்கும். அங்கே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு. யாராருக்கெல்லாம் கருவாடு பிடிக்கும். சரி, நம்ம அந்த கதையெல்லாம் விட்டுடலாம். நம்ம ஆடுங்களும் வந்தாச்சு, கடலக்கொடியும் அள்ளி வச்சாச்சு, எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம அடை தீவனமும் ஊற வச்சு அந்த தண்ணியும் வடிகட்டி கொண்டாந்து வச்சுட்டோம். கடலப்புண்ணாக்கும் ஊற வச்சு அதையும் கரைச்சி வச்சாச்சு. எல்லாம் வந்து விதவிதமாக தண்ணி குடிக்கிறாங்க. இதில் கொஞ்சம் தண்ணி குடிப்பாங்க, அடுத்தது அதில் கொஞ்சம் தண்ணி குடிப்பாங்க, மாற்றி குடிப்பாங்க. இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு மணி 12 ஆயிடுச்சுப்பா. இதுக்கப்புறம் இடையில ஓடி போய் குடுக்குடுன்னு சமைச்சிக்கணும். சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அடுத்து அடை தீவனம் அள்ளி வைக்கிறதுக்கு மணி ஆகிடும். அடுத்து அதை அள்ளி வைக்கணும். அடுத்து ஆட்டை வந்து மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போகணும். இப்படியே வந்து வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பாருங்கள், தண்ணி இதில் கொஞ்சம் குடிக்குங்க, அடுத்து அதில் மாற்றி குடிக்குங்க. ஆனால் புண்ணாக்கு தண்ணியை விட அடை தீவன தண்ணி வந்து சூப்பராக குடிக்குதுங்க. இங்கே பாருங்கள், அந்த தண்ணி குடிச்சு முடிச்சாச்சு. அடுத்தது புண்ணாக்கு தண்ணி குடிக்கிறாங்க. இவங்க வந்து அடுத்தது அடை தீவன தண்ணிக்கு போயிட்டாங்க. மாற்றி ஆட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியம் தண்ணிப்பா. அது எந்த அளவுக்கு தண்ணி குடிக்குதோ அந்த அளவுக்கு ஆடுங்க வந்து ஆரோக்கியமாக இருக்குது. நல்லா வெயிட்டும் போடும். தண்ணி குடிக்க தான் எங்களுக்கு வந்து எடை வந்து நல்லா இருக்குது. எங்களோட அனுபவத்தில் தண்ணி மட்டும் பார்த்திங்கன்னா ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் அதுங்களுக்கு வந்து டேஸ்ட்டாக தண்ணி வைக்கணும். அதனால தான் நம்ம வந்து கலப்புனாக்கெல்லாம் வந்து கல் உப்பு போட்டு நம்ம கொடுக்கறது. தண்ணி வந்து நிறையா குடிக்குங்க. நிறையா குடிக்கும்போது அதுங்களுக்கு வந்து
அந்த நீர் சத்து கிடச்சி ஆடுங்க வந்து ஆரோக்கியமாக நல்லாயிருக்கும்பா. எல்லாம் காலையில் போயிட்டு வேப்பந்தழை சாப்பிட்டுட்டு மல்பெரி தழை சாப்பிட்டுட்டு கடலக்குடி சாப்பிட்டுட்டு அடை தீவன தண்ணி புண்ணாக்கு தண்ணிலாம் குடிச்சிட்டு இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா 3:15 ஆகுது. நம்ம போயிட்டு இப்போ அடை தீவனம் வந்து அள்ளி வைக்கணும். நம்ம காளையர் வந்து பண்ணை மேலே வந்து கட்டி கிடக்கிறாரு. காலையில் மேய்ஞ்சிட்டு வந்தோடனே நம்ம பிடிச்சி கட்டி போட்டோம். ஏன்னா ஆட்டெல்லாம் வந்து தொத்திக்கிட்டே இருந்ததுனால வந்து மதியானமும் வந்து பிடிச்சி கட்டி போட்டுறது, ராத்திரியும் பிடிச்சி கட்டி போட்டுறது. அவரை வந்து அவுத்து விடுறதுக்காக வந்தோம். அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். அவர் சவுண்ட் விட்டுருக்காரு. அம்மாவுக்கும் பிள்ளைக்கு என்ன வேணும்? முட்டக்கூடாதுமா, பிள்ளைய முட்டக்கூடாதுமா. அடத்தி ஒன்று தள்ளி வச்சாதான் வயிறு நொம்போம். இங்கே போடுமா, என்னம்மா சண்டை? அடர் தீவனம் அள்ளி வச்சாச்சு. இன்றைக்கி வந்து மணிமேகலை இருக்காங்க, அவங்க வந்து எடுத்து கொடுப்பாங்க. நம்ம போயிட்டு கிட்டக்க எடுத்து வச்சுடுவோம். இன்றைக்கி ஊற வச்சது பார்த்திங்கன்னா கம்பு, கோதுமை, அரிசி 3 தான் ஊற வச்சோம். இன்னும் சோளத்தை போய் உடச்சிட்டு வரல, நேரம் கிடைக்க மாட்டேங்குது அவங்களுக்கு. அவங்க போனால் தான் உண்டு. முழுசாக இருக்குது, அதனால் நம்ம ஊற வைக்கல. நம்ம ஆடுங்களாம் ரெடியாக இருக்காங்க, எடுத்து அந்தாண்ட வச்சிடலாம். சில பண்ணையெல்லாம் வந்து எதுவுமே ஊற வைக்காமல் அப்படியே முழுசாகவே கொட்டி விட்டுறாங்க. அரைக்கிறதும் இல்லை, ஊற வைக்கிறதும் கிடையாது. அப்படியே ட்ரையாகவே வந்து கொட்டி விட்டுறாங்க. அதையும் வந்து சாப்பிடுதுங்க. அது நல்லதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம எப்பயுமே சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அவங்களுக்கு பழகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது எதுவும் பண்ணாது அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அதுக்கு முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோளத்தெல்லாம் முழுசாக ஊற வச்சு தான் கொடுப்போம். அது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, அசைப்படை எடுக்குது இல்லையா, அப்போ வந்து சோளம் வந்து நிறைய கொட்டா ஃபுல்லாக வெறும் சோளமாகவே கிடக்கும். அசைப்படை எடுக்கும்போது முழுசாக வந்து கொட்டிடுது, வாய் வழியாக கொட்டிடுது. அதனால் வந்து அதுங்களுக்கு அந்த சத்தெல்லாம் போய் கிடைக்க மாட்டேங்குதுங்கிறது தான் நம்ம ஊற வச்சு கொடுக்குறோம். அதை விட உடச்சிட்டு வந்து ஊற வைக்கிறோம். அது ஒரு சோளத்தை வந்து 4 ரவை பதத்துக்கு உடச்சிட்டு வந்து சோளத்தை மட்டும் உடச்சிட்டு வந்து ஊற வச்சு கொடுக்குறோம். இப்போ அசைப்பொடி எடுக்கும்போது அது கொட்டுறது கிடையாது. இன்னும் சில பேர் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு வந்து அதை வந்து நல்லா கலவையாக தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி, அதாவது மாவாக சாப்பிட்டா புறையிடும் இல்லையா, அதுக்கு பதிலாக சும்மா கொஞ்சமாக அந்த நேரத்துக்கு தண்ணியை தெளித்து வச்சிடுறாங்க. அது வந்து நல்லா மாவை வந்து சாப்பிடுதுங்க. அது வந்து நல்லாவே உடம்புக்கு எடுத்துக்கும். அப்படி கொடுக்கும்போது தான் முழு சத்தும் போய் அதுங்களுக்கு கிடைக்கும், செரிமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அப்படி கொடுக்கறதும் நல்லது. நம்ம எப்படி பழகிறோமோ அதேமாரியே வந்து ஆடுங்க வந்து பழகிடுதுப்பா. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு உடம்புக்கு ஏற்றுக்கிறதுலாம் வந்து நம்ம பழக்கத்தில் தான் இருக்குது. நம்ம அதுக்கு முன்னாடி வந்து முழுசாக தான் கொடுத்தோம். ஆனால் இப்போ வந்து ஊற வச்சு கொடுக்கறதுக்கு பயமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம இடையில வந்து கொஞ்சம் உடச்சி வந்து ஒரு வருஷமாக வந்து உடச்சி வந்து ஊற வச்சு கொடுத்து பழகிடுச்சு. இப்போ முழுசாக வைக்கிறதுக்கு யோசனையாக இருக்குது. அதில் 2-3 குட்டி வந்து சாப்பிடாமல் இருக்கானுங்க. அவங்களுக்கு எடுத்து கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது அப்பப்போ எடுத்து 2 வாயில் வச்சு நம்ம வலுக்கட்டாயமாக திணிச்சு விட்டோம்னா அப்புறம் வந்து அதுங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்படி தான் நம்ம வந்து திங்காத குட்டியெல்லாம் வந்து பழகிறது. நம்ம ஒரு கையில் செல்லை பிடிச்சிருக்கனால அவனுக்கு வந்து வைக்கிறதுக்கு முடியல வாயில். சின்ன குட்டிங்கன்னா சிலது சாப்பிடாம தனிச்சு போய் நின்றுடும் நிறையா. அதுங்கெல்லாம் அப்பப்போ சும்மா நம்ம வாயை பொளந்து 2 எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கலந்து உள்ளார போட்டு விட்டோம்னா அப்பப்போ மெல்வானுங்க. அப்படியே நம்ம வைக்கிற தீவன குண்டான்லையோ தீவன தொட்டிலையோ கொண்டு போய் காமிச்சோம்னா அப்புறம் வந்து திங்க ஆரம்பிச்சிடுங்க. எல்லாம் அடை தீவனத்தை சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து மேய்ச்சலுக்கு போகிறாங்க. நம்ம வந்து இன்றைக்கி ஓட்டிகிட்டு போக முடியாது, அவங்கள தான் வந்து ஓட்டிகிட்டு போக சொல்லணும். ஏன்னா நமக்கு வீட்டில் வேலை இருக்குது. நம்ம வந்து பொங்க வேலையே ஆரம்பித்தாச்சு. மணிமேகலையும் வந்திருக்காங்க இல்லையா, 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் தான் ஒரு 4 நாளுக்குள்ளே முடிக்கலாம். இன்றைக்கி வந்து வயிறு கொஞ்சம் ஃபுல்லாகிடுச்சு. மல்பெரி தழை, வேப்பந்தழை, அடுத்தது கடலைக்கொடி, கடலப்புடாக்கு தண்ணி, அடை தீவன தண்ணி, அடுத்தது நம்ம அடை தீவனம் அள்ளி வச்சாச்சா, ஓரளவுக்கு வந்து வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இப்போ இன்னொரு மேய்ச்சலுக்கு போகணும். அதை வந்து அவங்க வந்து ஓட்டிகிட்டு போகணும். அவங்க வந்து வயலில் இருக்காங்க. அதனால் வந்து எல்லாம் படுக்கையை போடுறாங்க. கொஞ்சம் பேர் போய் கடலக்குடி சாப்பிட்றதுக்கு போகிறாங்க. அப்படியே நம்ம வீட்டு கனகாமரம் பூவை பாருங்கள். நிறைய பேர் கமெண்டில் வந்து இந்த பூ வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த கலர் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தலையில் வச்சுக்கிறத விட செடியில் இருக்கிறதுக்கு தான் வந்து பூ ரொம்ப பிடிக்கும். பறித்தாலும் வந்து 2 பூ விட்டுட்டு தான் பறிப்பேன். ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் மொட்டையாக பறிக்க மாட்டேன். எனக்கு செடியில் இருக்கிறதான்ப்பா பிடிக்கும். நம்ம ஆடுகளும் போய் மேய்ஞ்சிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அவங்க தான் ஓட்டிகிட்டு போனாங்க.
அங்கே வந்து குளிர் தாங்காது. இந்த நாளில் வந்து நிற்க முடியாது. நானாக இருந்தால் ஒரு 6, 6:30 மணி வரைக்கும் மேய்ப்பேன். அவங்களுக்கு வந்து குளிர் தாங்க முடியலப்பா, நீ எப்படிப்பா அவ்வளோ நாள் அங்கே ஆடு மேய்ச்சி அப்படின்னு கேட்டாங்க. அதனால் சீக்கிரமே வீட்டுக்கு ஓட்டிகிட்டு வந்துட்டாங்க இவங்க. டேய் இங்கே போடுறா, இங்கே போடுறா, ரெட்டே மேலே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே வா, இங்கே வா, இங்கே வாமா. இங்கே பாருமா, என்ன வேகம், என்ன ஒன்று மேலே, இது மேலே கிடக்கு. குட்டி வந்து ஒன்றே ஒன்று தான் போட்டிருக்கான். போன இடம் வந்து பார்த்தீங்கன்னா போன இடம் போட்டது தான் ஃபஸ்ட் டைம். அப்போ வந்து 4-5 குட்டிக்கு மேலே போட்டுருந்துச்சு. அப்போ வந்து பக்கத்தில் மாமா வீட்டில் வந்து பாத்ரூம் கட்டின இடத்த வந்து போட்டு விட்டுட்டான். இப்போ வந்து நம்ம வீட்டு மேலே தண்ணி டேங்க் அடியில் வந்து குட்டி போட்டிருக்கு. ஒரே ஒரு குட்டி தான்ப்பா போட்டிருக்கு. நாய் வந்து நிறையா குட்டி போட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, என்ன குட்டிங்கிறதும் தெரியல, கெடா குட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன தான் நம்ம வந்து வளர்த்தவங்களாக இருந்தாலும் குட்டி பிடிச்சின்னா நாய் வந்து கடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம வந்து அதை தூக்கி பார்க்கல. ஆனால் சூப்பராக அழகாக இருக்கார் ஜம்முன்னு. கண்ணு முழிக்கிற வரைக்கும் நம்ம எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ண வேணான்னு அப்படியே விட்டாச்சு. சாப்பிட்றதுக்கு கூட வந்து கீழே இறங்கலை. நம்ம 2 வேளை சாப்பாடு வந்து மேலே தான் கொண்டு வந்து வச்சோம். எப்போ குட்டி போட்டாங்கிறதும் தெரியல. என்னடா ஆள் சாப்பிட்றதுக்கே வரலையேன்ட்டு மேலே ஏறி பார்த்தாக்கா குட்டி கிடக்குது. ஆனால் பக்கத்தில் ஜாமான் வளர்க்குறப்ப மட்டும் சவுண்டு கேட்டது, நாய்க்குட்டி சவுண்டு வைன்னு கேட்டது. எங்கடா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் கடைசியில் இங்கே தான் குட்டியை போட்டு வச்சுருக்குறான். நம்ம வீட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வெறும் மரமாக இருக்கும். கொய்யா மரம், தேக்க மரம், அப்புறம் அந்த சீந்தில் கொடி இதெல்லாம் இருக்கும். அதனால் மாடி ஃபுல்லாக வெறும் தழையாக கிடக்குது. கொண்டு வந்து இங்கே குட்டி போட்டு வச்சுருக்காரு தண்ணி டேங்க் அடியில். யாருக்கெல்லாம் நாய்க்குட்டி பிடிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இவரையும் நம்ம வளர்ப்போம். அவ்வளோதான்ப்பா. நம்ம மறுபடியும் இன்னொரு நாள் சந்திக்கலாம்.